Hi class 12 and NEET JEE aspirant. இந்த sum electromagnetic induction பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம். இது previous year board exam question. ஓகேவா? அதை தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் மாஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நிறையா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போட போகிறேன். ஓகே, சம்முக்குள்ளே போகலாம். A coil of wire enclosing an area 100 cm squared is placed with its plane making an angle 60 degree with the magnetic field of strength 10 power minus 1 Tesla. What is the flux through the coil if the magnetic field is reduced to 0 in 10 power minus 3 seconds? Then find the induced EMF. So இதில் என்ன கேட்டிருக்காங்க? induced EMF E like இதை எப்சிலான்னு சொல்லுவோம். D by B by dt இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் by Bங்கிறது என்னது? மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன? BA cos theta. B வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? மேக்னட்டிக் ஃபீல்டு 10 பவர் மைனஸ் 1 டெஸ்லா. அப்போ B எவ்வளோ? 10 பவர் மைனஸ் 1 டெஸ்லா. ஓகே. ஏரியா ஏரியா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. சென்டிமீட்டர் எதுக்கு மாற்றணும்? மீட்டருக்கு. அப்போது 100 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 போட போகிறேன். 10 பவர் மைனஸ் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டாக மீட்டர் ஸ்கொயர்ட் ஆக்கணும்னா 10 பவர் மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ டீட்டா. இங்கே டீட்டாவை பாருங்களேன். பிளேன் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் 60 டிகிரி. நல்லா கவனிக்கணும். பிளேன் தான் 60 டிகிரி. நமக்கு தீட்டா என்னது? ஃப்ளக்ஸுக்கு தேவையான தீட்டா பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். பிளேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. இதில் வரக்கூடிய ஆங்கிள் எவ்வளவா? 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இதில் வரக்கூடிய ஆங்கிள் 60 டிகிரி. ஆனால் நமக்கு என்ன ஆங்கிள் தேவை? நார்மல் ஆங்கிள் தேவை. ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் ஏரியா வெக்டர் என் கேப். ஓகேவா? நார்மல். அப்போ இது 60 டிகிரினா பேலன்ஸ் டோட்டலாக 90 டிகிரியா? இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 30 டிகிரி. ஸோ ஆங்கிள் 30 டிகிரி. இதுதான் ரொம்ப முக்கியம். 60 டிகிரியை வச்சு போட்டிங்கன்னா சம்மு ஃபுல்லாக தப்பாயிடும். ஸோ ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி. ஓகேவா? இந்த கொஸ்டின்கான டிப்பு இதுதான். தீட்டா 30 டிகிரி. ஓகே, தேவையான எல்லாமே இருக்கு. சம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில்? பை பி. BA cos theta. B எவ்வளோ? 10 power minus 1 into A எவ்வளோ? 100 into 10 power minus 4 into cos 30. cos 30 எவ்வளோ? √3/2. ஓகே, இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். 10 power minus 1, 10 power minus 4, 10 power minus 5 into 10 power 2. அப்போ 10 power minus 3. அப்போ √3/2 into 10 power minus 3. இதோட யூனிட் என்ன? டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் இஸ் ரெடியூஸ்டு டு 0 இன் 10 பவர் மைனஸ் 3 செகண்ட்ஸ் ஃபைண்ட் த இன்டியூஸ்டு EMF. ஓகே, அதை தான் அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். EMF இஸ் ஈக்குவல் டு D by B by dt. ஓகேவா? இதில் யார் சேஞ்ச் ஆக போகிறா? D by B க்கு பதிலாக BA cos theta by dt. இப்போ BA cos theta யார் சேஞ்ச் ஆக போகிறா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரெடியூஸ்டு டு 0. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சேஞ்ச் ஆக போகுது. இனிஷியலில் எவ்வளோ இருக்குது? 10 பவர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுத போகிறேன்னா A cos thetaவை தனியாக எடுத்துடுறேன் இன்ட்டு DB by dtன்னு போட போகிறேன். ஓகேவா? DB by dt. ஓகே, ஏரியா நமக்கு தெரியும். எவ்வளவு? 100 இன்ட்டு
10 power minus 4 meter squared cos 30 root 3 by 2 into dB by dt. Magnetic field first எவ்வளோ இருக்கு 10 power minus 1. Okay, 10 power minus 1 minus சேஞ்ச் எவ்வளவு 0க்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. reduced to 0 by எடுத்துட்ட டைம் டேக்கன் எவ்வளோ 10 power minus 3 seconds. இப்போ 10 power minus 3. ஓகே, சால்வ் பண்ணுவோமா? 100 into 10 power minus 4 into root 3 by 2 into இது 10 power minus 1 into கீழே உள்ள minus 3 மேலே போனுச்சுன்னா 10 power plus 3. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் எனக்கு EMF is equal to root 3 by 2ன்னு வருது. ஓகேவா? root 3 ஓட வேல்யூ எவ்வளோ 1.732 by 2. இதை கேன்சல் பண்ணால் 0.866 வரும். ஓகே, ஸோ EMF ஓட யூனிட் என்ன? வோல்ட். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 0.866 வோல்ட். ரொம்ப ஈஸியான சம்மு, கான்செப்ட் புரியணும். ஃபஸ்ட்டு கேஸுக்கு டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் கேஸில் டிபி பை டிடியை கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி போட்டோன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய சம் சால்வ் பண்ண போகிறோம். மாஸ் அகாடமி சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.